இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு இருள் சூழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த இருளான சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா ஒரு நன்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அல்லது ஒரு திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு இருளான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போவோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்போது அந்த இருளின் ஒரு அனுபவம் என்பது மரண இருள் என்றால் வழியே தெரியாமல் திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. எங்கிருந்தாவது ஒரு சின்ன வெளிச்சம் எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இதில் ஒரு வார்த்தையை நமக்கு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் உதிக்கணும்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பதாக அந்த 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 விண்ணப்பத்தை கேட்பதற்கு நம்ம சரியான ஒரு பொசிஷனில் இருந்து கேட்குறோமா, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போது பைபிள்லேயே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ செய்யத்தக்கவர்கள் நன்மை செய்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும்படி ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான நன்மைகளை செய்கிறார். விசேஷித்த நன்மைகள் யாருக்கு அப்படின்னு சொன்னால் செம்மையானவர்களுக்கு. அப்போ அந்த செம்மையானவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு செம்மையாக நேர்த்தியாக நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகள் வேண்டும். எத்தனையோ பேர் இந்த சபை ஆரம்பித்த நாளிலிருந்து பார்க்குறேன், நன்மைகளை தேடி ஓடி வந்து அந்த நன்மைகள் கிடைத்த உடனே அப்படியே கர்த்தரை விட்டு ஓடி போனவர்கள் உண்டு. அப்போ அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இல்லை. அப்போ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு போனவர்கள், அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், திரும்ப வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தையும் கேட்கவும் முடியாது. நாளைக்கு ஒரு அத்தியாவசியமான தேவைகள் கூட அவர்களுக்கு சந்திக்கப்படாது. அப்போது நமக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு முதலாவது நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்து, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாரே. இப்போது நேற்று கூட ஒரு சகோதரன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நான் வந்து சென்னையில் தான் இருக்கிறேன், எனக்கு நான் பிகாம் பட்டதாரியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. என் காதில் ஒரு பயங்கர இறைச்சலான ஒரு சவுண்டு கேட்குது. என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் வேலை செய்யவே முடியல. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராகவே இருந்தேன். ஆனால் அங்கே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்கிறதுனால அதுக்கப்புறம் அப்படியே டீக்ரேட் ஆகி ஒரு கம்பெனியில் நான் வாட்ச்மேனாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஏதோ ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பல இடங்களுக்கு போய் பல கோயில்களுக்கு போய் எனக்கு எந்த ஒரு நன்மையும் உண்டாகலை. அதுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி நான் ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு நல்லா அந்த சவுண்டு குறைஞ்சிருந்தது. இப்போ மறுபடியும் எனக்கு அந்த சவுண்டு கேட்குது அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் அவர் அந்த இடத்துக்கு போனீங்களே, அந்த இடத்துல தொடர்ந்து ஏன் போகலை அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு வாட்டி போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அப்போ நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் நான் போகலை, எனக்கு போகணுன்னே தோணலை அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கேயுமே கிடைக்காத ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு நன்மை வேணும். நான் தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து டாக்டர் மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு வியாதிக்காக டாக்டர்கிட்ட போனோம், அதுக்கு பிறகு நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அவர் நமக்கு தகப்பன், நம்மை உண்டாக்கின தேவன். அவரோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் எந்த அந்தகாரத்தின் வல்லமைகளும் நம்மை தொடாது. ஏதோ போனதுனால எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சதுன்னு சொன்னால், ஒருத்தன் இப்போ கொலை செய்யும்படி ஒருத்தன் துரத்திட்டு வர்றான், ஓடி போய் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போய் நின்றுட்டோன்னு சொன்னால் அங்கே வர்றதுக்கு அவன் யோசிப்பான். அதுக்கப்புறம் திரும்பவும் நீ அவனுடைய எல்லைக்குள்ளே போகும்போது மறுபடியும் அவனை துரத்துவான். இது போல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசுடைய காரியங்கள்.
ஆனால் நம்ம எந்த இடத்துலையும் ஆண்டவரோடு கூட இருப்போமானால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் அவருடைய இருதயம் செம்மையாக இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்குமே தவிர வேறு என்ன தலைகளை நின்னாலும். நான் கேட்டேன், அந்த பாஸ்டர் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணிவிட்டு எவ்வளோ வாங்கினாருன்னு கேட்டேன். இல்லையா, அவர் 10 பைசா கூட காசு வாங்கலை. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் போன இடத்துக்கெல்லாம் அதுக்கு நான் நிறையா செலவு பண்ணேன். அப்போது செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கர்த்தர் இலவசமாக நன்மைகளை செய்யும்போது அவருக்கு அடுத்த காரியங்களில் உண்மையாக இருக்கிறதில்ல, செம்மையாகவும் இருக்கிறதில்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதில் 1வது வசனம் பாருங்கள், 112:1 சொல்கிறாரு, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யார் செம்மையானவர்கள்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஒரு காரியத்தில் நான் இதை செய்யும்போது கர்த்தருக்கு விரோதமாக நான் இந்த காரியத்தை செய்கிறேனே, அல்லது கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே. அப்போ கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம வந்து பொய் பேச மாட்டோம், நம்ம வந்து கள்ளத்தனம் பண்ண மாட்டோம், நம்ம வந்து புரட்டான வார்த்தைகளை பேச மாட்டோம், நம்முடைய இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்க மாட்டோம், கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சொல்லப்படுகிற ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கும் சரி, ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைக்கும் சரி பயந்து இருக்கணும், அதுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிற அந்த உணர்வு உள்ளே இருக்கும். அப்போ தான் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறவங்க தான் கீழ்ப்படிவாங்க, பிரியமில்லாதவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. அப்போது அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், கர்த்தருக்கு முன்னாடி உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கிறதா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சபைக்கும் சத்தியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, அதாவது கட்டளைகளில் பிரியமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உதிக்குது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு உரிய காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில். யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு வந்து அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளுமே அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அவனுக்கு ஒரு வெளிச்சமான காலம். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு இருளான ஒரு சூழ்நிலை. ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படிலாம் பண்ணுறாங்க, யோசித்து பார்த்தா ஒன்றுமே புரியலை. நான் என்ன ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு எல்லாவற்றிலும் நான் செம்மையானதை தானே செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் இருக்கும் பொழுது தகப்பனுக்கு பிரியமான மகனாக இருந்தான். தகப்பனுடைய கட்டளைகளை அவன் மீறுகிறதே கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் செம்மையானவர்கள்னால், முதலாவது உங்கள் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்த உங்களுடைய பிள்ளைக்கு பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு மீறாதபடி, எதிர்த்து பேசாதபடிக்கு முதல்ல உங்களுடைய கீழ்ப்படிதல் வீட்டில் ஆரம்பிக்கணும். யோசேப்புக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. ஆனால் முதலாவது அவன் வீட்டில் முதல்ல சாட்சி உள்ளவனாக இருந்தான், வீட்டிலே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக இருந்தான். அப்போது வீட்டில் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாகி நல்ல பேர் வாங்கும் பொழுது சகோதரர்களாலேயே ஒரு பொறாமையினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டான். ஆனால் அந்த சம்பவங்களை பார்க்கும்போது, ஏன் இப்படி அநியாயமாக அவன் மேலே பொறாமப்பட்டாங்க, ஏன் அவனை தூக்கி இப்படி குழியில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது செம்மையான ஒருத்தனுக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், யோசேப்புடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தவர்களே அவங்களுடைய சகோதரர்கள் தான். அப்படி ஒரு வேளை தூக்கி அவனை கொண்டு போய் இஸ்மவேல்கிட்ட விற்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவன் தகப்பன் வீட்டோடு தான் இருந்திருப்பான். அப்போது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உயர்வுகளுக்கு தேவன் யாரை பயன்படுத்துவார்னா பொல்லாதவர்களையே பயன்படுத்துவார். அதைத்தான் அவன் கடைசியில் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரும் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அப்போது யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க செஞ்ச தீமையே உங்களுக்கு நன்மையாக மாறும். எப்போ அப்படின்னா உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கும் பொழுது. அப்போ உங்களுடைய இருதயம்தான் பிரச்சனை. கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்கிறதுக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் செம்மையாக பாதுகாத்து கொள்ளணும்.
அவர் இப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே நடமாடி உங்களுக்குள்ளே அவர் என்ன செய்யணும், கிரியை செய்கிறதுக்கு உங்களுடைய இருதயம் அவருக்கு முன்பாக செம்மையாக இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளை, யார் உங்களுக்கு பொல்லாங்கு செய்ய நினைக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களோ, அவங்க செய்கிற அந்த தீமையே உங்களுக்கு உயர்வாக மாறும். அப்போ அதற்கு உங்களுடைய இருதயம் எல்லா சூழ்நிலைகளையும் செம்மையாக இருக்க வேண்டும். அப்போ தாய் தகப்பன்கிட்ட இருக்கும்போது மட்டும் கிடையாது, அவன் அடிமையாக விற்கப்பட்ட இடத்துலையும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. அப்போ யோசேப்புக்கு இப்படி உயர்த்தினார், உடனே நம்ம யோசேப்போட கம்பேர் பண்ணிடுவோம். ஆனால் யோசேப்புடைய இருதயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சா? நம்ம அநேக நேரங்களில் வாக்கு தத்தங்களை பயங்கரமாக பிடிச்சி சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறேன், இப்படி சொல்லியிருக்கிறேன், இன்னாரை இப்படி உயர்த்தினீரே, எல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த நிலைகளிலெல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத நம்ம விட்டுருவோம். நம்ம நடந்த சம்பவம் மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் அதற்கு பின்னணியம் என்ன? அப்போ செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு அவனுடைய குடும்பத்தில் முதல்ல அவன் செம்மையாக இருந்தான். தன் தகப்பனுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தன் தகப்பனுக்கு பிரியமான குமாரனாக இருந்தான். ரெண்டாவது, அவன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க மேலே எப்போவுமே பொறாமைகள் இருக்கும். இப்போ நீங்கள் முதல்ல குடும்பத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? அடுத்தது, எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கிறதா? அது நிமித்தமாய் உடன் பிறந்தவர்களே சில நேரத்தில் பொறாமைப்படுவார்கள், கூட இருக்கிறவங்களே பொறாமைப்படுவாங்க, கூட வேலை செய்கிறவங்களே பொறாமைப்படுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய பொறாமை தான் உங்களுடைய ப்ரமோஷனுக்கு காரணமாக இருக்க போகிறது. அப்போ அதுக்கு தேவை உங்களுடைய இருதயத்தை செம்மையாக நீங்கள் பாதுகாத்து கொண்டு, அப்போது அந்த சூழ்நிலைகளில் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். போத்திபார் வீட்டிலையும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது, சிறைச்சாலையிலும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. தேவனுடைய பிள்ளைகளை, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வெளிச்சம் உதிக்கும்னு தெரியாது. அவன் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த தரிசனத்தின் மூலமாக ஒருவேளை இஸ்மவேலர்கள் என்னை கொண்டு போய் உயர்த்துவார்களோ என்று யோசிச்சிருக்கலாம். இஸ்மவேலர்கள் அவனை உயர்த்தவில்லை, அவனை அடிமையாக விற்றார்கள். போத்திபார் வீட்டில் உண்மையாக வேலை செஞ்சு போத்திபாருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இதுதானோ, இப்படி தான் ஆண்டவர் போத்திபார் வீட்டில் இருந்தால் என்னை உயர்த்துவாரோ அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கலாம். ஆனால் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்ட பொழுது அவனுக்கு எல்லா நம்பிக்கையும் அற்று போச்சு. சரி, ராஜா கிட்ட வேலை செய்கிற ஒருத்தனுக்கு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறோமே, அவன் மூலமாக அது எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா 2 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருந்தாங்கிறது கணக்கு இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவனுக்கு அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலையும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற ஒரு பாதை ஒரு அடிமைத்தனத்தின் பாதையாக இருக்கலாம், அல்லது சிலருடைய பொறாமையினாலே பாதிக்கப்பட்டு எனக்கு சில உயர்வுகள் வராமலேயே இருக்குதே, எனக்குன்னு ஒரு வெளிச்சம் உதிக்காமல் இருக்குதே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய இருதயம் சில நேரங்களில் இப்படிலாம் ஆகும்போது நாம் கொஞ்சம் குறுக்கு வழியை கையாண்டு இப்படி பண்ணிட்டா என்ன, இப்படி நம்ம பழி வாங்கிட்டா என்ன அப்படின்லாம் உங்களுடைய இருதயம் சொல்லும். ஆனால் யோசேப்பு யாரையும் எந்த இடத்துலையும் பழி வாங்கவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளையுமே அவனுடைய இருதயம் உண்மையுள்ளதாக செம்மையுள்ளதாக இருந்துச்சு. அவன் தன்னுடைய சகோதரர்கள் மேலேயும் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்து அவங்க மேலே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவே இல்லை. அவங்க மேலே அந்த அன்பு அவனுக்கு இருந்தது. எப்படி ஆகிலும் தகப்பனை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுல அவன் குறியாக இருந்தான். தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது சில சகோதரர்கள் எனக்கு விரோதமாய் சதி பண்ணி எனக்கு ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கினார்கள். ஆனால் அந்த நேரம் எனக்கு மனதுக்கு துக்கமாக இருந்தது உண்மைதான். ஆனால் சில காலம் கழித்து தேவன் என்னை நடத்தின பாதைகளை நான் பார்த்து சந்தோஷப்பட்டு, அதுக்கு பிறகு ஒரு தம்பி ஃபோன் பண்ணி கேட்டார், அண்ணே நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவனுக்கு சொன்னேன், தம்பிங்களா நீங்களாம் சேர்ந்து பண்ண துரோகம் தாண்டா என்னை இந்த சூழ்நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு வேளை எனக்கு தீமை செஞ்சதாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணியிருக்கிறாரு. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் இருந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கள் எந்த விதத்துலையும் பழி வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் அதுதான் நடக்கும். சில நேரங்களில் சிலருடைய பொறாமைகள் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது உடனே நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க தான் உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தரும் ஒரு தீமையும் செய்ய முடியாது.
அப்படி தீமை செய்தாலும் அந்த தீமை அவர்களுக்கு தான் எதிராக மாறுமே தவிர உங்களுக்கு எதிராக அது மாறாது. இந்த வார்த்தைகளில் நீங்கள் அப்படியே நம்பிக்கை வைக்கணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். ஏதோ யோசேப்பு வாழ்ந்தான், அது அவன் வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு இல்லை. அவைகளெல்லாம் இன்றைக்கும் நம்ம கையில் வேத புஸ்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேத புஸ்தகத்தை நாம் அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கும் சொந்தமாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னு விசுவாசிக்கும் பொழுது அதுக்கு பிறகு பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. யோசித்து பார்க்காத ஒரு வெளிச்சம் உண்டானது. அவன் கூட யோசிச்சிருக்கலாம், ஏதோ ராஜா ஒரு வேலையை போட்டு கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லை, ராஜாவுடைய ஸ்தானத்திலேயே கொண்டு வந்து உட்கார வைத்தார். செம்மையானவனுக்கு ஆண்டவர் இருளிலே ஒரு வெளிச்சத்தை, ஏன்னா எப்போவுமே இருள் இருக்காது. எப்போவுமே இருள் உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அந்த வசனத்தை பாருங்கள், அந்த 112:1 பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு பிறகு தான் இந்த வார்த்தை எல்லாம் வருது. அப்போது அப்படி நீங்கள் அவர் முதல் காரியம் கர்த்தருக்கு பயந்து எதை செஞ்சாலும் இது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தர் என்னை பார்க்குறாருங்கிற பயம் இருக்கணும். அடுத்தது அவருடைய கட்டளைகள் எப்போவுமே கட்டளைகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு நீ இதை பண்ணு, இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது பிள்ளைகளுக்கு பிரியமாகவே இருக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவிக்குரிய தகப்பனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்லுகிற கட்டளைகள் அல்லது என் மூலமாக தேவன் கொடுக்குற கட்டளைகள் உங்களுக்கு அது பிரியமாக இருக்குதா? இவருக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இது அப்படி இப்படின்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்டளைகள் உங்களுக்கு எப்போ பிரியமாக இருக்கிறதோ அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். யோசேப்புக்கு எப்போவுமே ஆண்டவருடைய கட்டளைகள் அவனுக்கு பிரியமாக தான் இருந்தது. இப்படிலாம் நம்ம போட்டு உயிர் எடுக்கிறாரே, இப்படி இந்த பாதையில் போ, அந்த பாதையில் போ, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தின் பாதை என்று சொல்லி என்னை மறுபடியும் கஷ்டத்துக்குள்ளே நடத்துகிறாரே என்று அவன் யோசிக்கலை. எல்லா இடத்திலும் கர்த்தரோடு கூட அவன் இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. அவனுக்கு ஒரு இருளிலே வெளிச்சம் உதித்தது. யாருமே யோசித்து பார்க்காத ஒரு உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதனால பாருங்கள், அந்த செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்போ இருளில் அவனுக்கு வெளிச்சம் உதித்த பொழுது அவனுக்கு ஒரு உயர்வு வந்துச்சு. அப்பவும் அவன் அந்த இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் விடலை, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுமாக நடந்துக்கிட்டான், நீதிமானாகவே நடந்துக்கிட்டான். எந்த விதத்திலும் அவன் அநீதி செய்யணும்னு நினைக்கல. நீங்கள் உண்மையாக நல்ல கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. கர்த்தரை நடத்துகிற பாதை நன்மையான பாதை என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பாராத உயர்வுகளை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் செம்மையானவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. அப்படி வெளிச்சம் உதித்து உங்களுக்கு ஒரு உயர்வு வரும் பொழுது உங்களுடைய இருதயம் பழி வாங்குகிறதாகவோ அல்லது எனக்கு இப்படிப்பட்ட உயர்வு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர்வுகளையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் தவறாக பயன்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சில பாதைகளில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியங்களை தாங்கும்படியாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக, நீதிமானாய் நடந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் உங்களை சில பாதைகளில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த போராட்டத்திலும் யோசேப்பு தன்னுடைய நீதியை விட்டுவிடாதபடிக்கு அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவனுக்கு வெளிச்சம் உதித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த வெளிச்சம் கொஞ்சம் கூட குறையல. கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே போனார். தேவனுடைய பிள்ளைய, சில காலங்கள் உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தின் காலத்தில் நீங்கள் செம்மையான இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெளிச்சம்
உதிக்கும். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சர்வ வல்ல தேவனே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய பிள்ளைகள் பிரியமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. இந்த காலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அதினதின் காலத்து நன்மைகளை வாய்க்க பண்ணும்படி உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.